வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப் கன்வர்ஷன்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ டைப் கன்வர்ஷன் இன் பைத்தான். ஸோ பைத்தான்ல இருக்கக்கூடிய டைப் கன்வர்ஷன்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ டைப் கன்வர்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு கன்வெர்ட் பண்றதான் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு டேட்டா டைப் இருக்குன்னா ஒரு டேட்டா இருக்கு. அந்த ஒரு டேட்டா ஒரு டேட்டா டைப்ல இருக்கு. ஸோ இந்த டேட்டா டைப்ல இருந்து நம்ம இன்னொரு டேட்டா டைப்க்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்றது தான். கன்வெர்ட் பண்றதுனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுல கன்வெர்ட் பண்றதுல அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைப்னா டேட்டா டைப், கன்வர்ஷன்னா கன்வெர்ட் பண்றது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஸோ அது என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேஸ்டிங் பண்றது. ஸோ அது வந்து டெக்னிக்கல் டேர்ம்ல வந்து கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து டைப் கன்வர்ஷன் ஆர் டைப் கேஸ்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு கன்வெர்ட் பண்றது தான் வந்து டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ பைத்தான்ல ரெண்டு விதமான டைப் கேஸ்டிங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். இன்னொன்று வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஸோ இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் சொல்லிட்டு ரெண்டு கன்வர்ஷன் சொல்றாங்க. ஸோ இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கும். நாம எதுவுமே பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நாம எதுவுமே மேனுவலாக பண்ண தேவையில்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கும். எக்ஸ்பிளிசிட் கன்வெர்ட்னா எக்ஸ்பிளிசிட்டா நாமளே மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மேனுவலா நாம ஒர்க் அவுட் பண்ணி கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இம்ப்ளிசிட்னா பைத்தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கும். எக்ஸ்பிளிசிட்னா நம்ம மேனுவலா கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் என்னன்னு கேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்ல டென்ன்ற ஒரு வேல்யூ இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒய்ன்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த ஒய்ன்ற வேரியபிள் என்கிட்ட வந்து 3.5 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா இசட்ன்ற ஒரு வேரியபிள்ல எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ண போறேன். அப்போ டென்ன்ற வேரியபிளோட அதாவது டென்ன்ற வேல்யூவோட டேட்டா டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டீஜர். டாட் வச்சுச்சுனாலே நமக்கு வந்து அந்த டேட்டா டைப்போட வேல்யூ என்ன அப்படின்னு சாரி இந்த வேல்யூவோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. ஸோ டாட் வச்சாலே அது வந்து ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்றோம். ஸோ ரெண்டுத்தையும் வந்து ப்ளஸ் பண்றோம். ப்ளஸ் பண்ணும்போது இன்டீஜரையும் ஃப்ளோட்டையும் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து இங்க ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி தான் வரும். ஏன்னா அவுட்ல வந்து 10 பிளஸ் 3.5ன்னு வரும்போது அவுட்புட்டும் பாயிண்ட்ல தான் வரும். 13.5 தான் வரும். ஸோ 13.5ன்னு வரும்போது பைத்தானே என்ன பண்ணிருதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஃப்ளோட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட டேட்டா டைப் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். இதுதான் வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். நம்ம மேனுவலா கன்வெர்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதாவது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பைத்தான் ஸ்க்ரீன்ல போயிட்டு நான் வந்து எக்ஸுக்கு வந்து 10ன்னு கொடுக்குறேன். ஒய்க்கு வந்து ஏதாவது கொடுப்போமே 3.5 கொடுத்துடலாம். ஸோ ஒய்க்கு வந்து 3.5 கொடுத்துட்டு நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சதுக்கு அப்புறம் இசட்ன்ற ஒரு வேரியபிளுக்கு வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைப் செக் பண்ணிட்டு போயிடலாமா? ஸோ டைப் ஆஃப் பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்டீஜர்னு இருக்கு. டைப் ஆஃப் ஒய்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட்னு இருக்கு. இப்போ நான் ரெண்டுத்தையும் வந்து இசட்ல போட போறேன். ஜி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இசட்ல வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஆட் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இசட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இதுல எவ்வளோ அவுட்புட் இருக்கு, என்ன அவுட்புட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 13.5ன்னு சொல்லியிருக்கு. இப்போ இதோட டைப் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதோட டைப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்களா? அப்போ இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். அதுவே பைத்தானே என்ன பண்ணிக்குதுன்னு கேட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்பை அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இம்ப்ளிசிட்டா கன்வெர்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனா என்னன்னு கேட்டீங்கன்னா நாம தான் மேனுவலா எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா ஸோ வெளிப்படையா நம்ம தான் என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி ஆகணும். எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்ல நிறைய விதமான கன்வர்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து இன்டீஜரா மாத்திக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ளோட்ஸா மாத்திக்கலாம், இல்லைனா வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் யார் இருக்காரு, பூலியன் இருக்காரு, பூலியனா மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் லிஸ்ட் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து டியூப்பிள் இருக்காரு. இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா மேனுவலா நம்மளே வந்து நமக்கு தேவையான டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட எக்ஸ் ஈக்குவல் டு 100 இருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 100 இருந்தா இது நம்ம வந்து என்ன டேட்டா டைப்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த எக்ஸ்ன்ற வேல்யூக்கு நமக்கு வந்து டபுள் கோட்ஸ் வச்சு என்க்ளோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது என்ன டேட்டா டைப்னு சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஆனா 100 தானே இருக்கு, 100 நம்பர் தானே, நம்பர் இருந்தும் அது ஏன் ஸ்ட்ரிங்கா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட சிங்கிள் கோட்டோ டபுள் கோட்டோ இது ஏதாவது ஒரு கோட்ஸ் வந்துருச்சுனாலே அது வந்து பைத்தான் என்னவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரக்டரா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒய்க்கு வந்து ஏ அப்படின்னு சொல்லி வச்சோம்னா நம்ம ஏக்கு வந்து சிங்கிள் கோட் தானே கொடுக்குறோம். அப்போ அது ஸ்ட்ரிங் தானே. அப்போ அந்த ஸ்ட்ரிங்கை தான் அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்பருக்கும் நம்ம வந்து இந்த டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்பருக்கு சிங்கிள் கோட்டோ டபுள் கோட்டோ கொடுத்துட்டோம்னா அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா மாறிடும். ஸோ நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. வெறும் 100ன்னு கொடுத்தா எக்ஸ் ஈக்குவல் டு 100ன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பிரிண்ட்ல வந்து டைப் ஆஃப் 100 கொடுக்குறேன். அதுல வந்து இன்டிஜர்னு வருது. இப்போ இதுவே நான் வந்து 100க்கு வந்து நான் வந்து ஒரு சிங்கிள் கோட் கொடுத்து நான் உள்ள அனுப்புறேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் அடிக்கிறேன். இங்க பாத்தீங்களா ஸ்ட்ரிங்னு மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து சிங்கிள் கோட் பேஸ் பண்ணி அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா இல்லைன்னா வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பா அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய டைம் இந்த மாதிரி தான் வரும். ஸோ சிங்கிள் கோட்குள்ள தான் வரும். நம்ம ஏதாவது கால்குலேட் பண்ணணும்னா நம்ம வந்து ஏ பிளஸ் ஏ பிளஸ் 100 அப்படி அதை வந்து கால்குலேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இது வந்து கால்குலேட் பண்ண முடியாது. எரர் தான் வரும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரையும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த 100 இருக்கு பாத்தீங்களா, இந்த 100ம் பிளஸ் நான் இங்க வந்து 3 அப்படின்னு சொல்லி போடுறேன். இது வந்து என்ன டேட்டா டைப்ல இருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிங்ல இருக்காரு. இது வந்து என்ன டேட்டா டைப்ல இருக்காருன்னு கேட்டீங்கன்னா நான் இன்டீஜர்ல இருக்காரு. அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டீஜரையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா ரியல் டைம்ல வந்து பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து கால்குலேஷன் பண்ண வேண்டிய பர்பஸ்ல இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து இன்டிஜர் டேட்டா டைப்லயோ இல்ல நம்பர் டேட்டா டைப்லயோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா எக்ஸுக்கு வந்து நான் வந்து ஏ அசைன் பண்றேன். ஏ அசைன் பண்ணிட்டு ஒய்க்கு வந்து நான் வந்து 100 அசைன் பண்றேன். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட்ல வந்து எக்ஸையும் ஒய்யையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்ற அப்போ ஏன்றவரு என்ன டேட்டா டைப்ல இருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஏ வந்து ஸ்ட்ரிங்ல இருக்காரு. நம்பர் வந்து சாரி 100 வந்து இன்டீஜர்ல இருக்காரு. இப்போ இதை நம்ம வந்து எழுதணும்னா என்ன எரர் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ என்டர் அடிக்கலாம். என்டர் அடிச்சா இங்க பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணிருச்சு. அப்போ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா இந்த சிங்கிள் கோட் இருந்ததுனால இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து கேரக்டர் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிங்கிள் கோட் வச்ச நம்பரையும் சிங்கிள் கோட் இல்லாத நம்பரையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ண போறோம். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ கிளியர் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 100 அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பிரிண்ட்ல வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தோம்னா நமக்கு அதே எரர் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து சிங்கிள் கோட்ல இருக்கக்கூடிய கேரக்டரையும் டபுள் நார்மலா இருக்கக்கூடிய கேரக்டரும் நம்மளால வந்து பிளஸ் பண்ண முடியாது. அந்த சினாரியோக்கு தான் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கன்வர்ஷன் தேவைப்படுது. ஓகேங்களா? இந்த டைப் கன்வர்ஷன் தேவைப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இதை வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். எதை கன்வெர்ட் பண்ண போறோம்? இந்த 100 நம்ம வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ எப்படி கன்வெர்ட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து எக்ஸ்ல வந்து 100 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு. இதை நான் கன்வெர்ட் பண்றதா இருந்தா நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இன்னொரு வேரியபிள்குள்ள நம்ம வந்து அசைன் பண்ணணும். நான் இப்போ வந்து இது என்ன வேரியபிள்குள்ள அசைன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒய்னு ஒரு வேரியபிள் நான் வச்சுக்கிறேன். ஒய்ல வந்து இந்த எக்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு கேட்டா இன்டீஜர்னு கன்வெர்ட் பண்ண போறோம். அப்போ இன்டீஜர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அப்போ எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ எக்ஸ்ல வந்து 100 இருக்கும். அதாவது இந்த மாதிரி இருக்கும். இத இன்டீஜரா கன்வெர்ட் பண்றோம். அப்போ என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா இது வந்து எரேஸ் ஆயிடும். ஸோ உள்ள இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து நம்பரா மாறிடும், இன்டீஜரா மாறிடும். இன்டீஜரா மாறினதுக்கு அப்புறம் இப்ப இந்த ஒய்ல யார் இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒய்ல வந்து இந்த நார்மல் நம்பர் தான் இருக்காரு. ஓகேங்களா? இப்ப என்கிட்ட வேற ஒரு வேரியபிள் இருக்கு இசட் ஈக்குவல் டு 100 இருக்கு. இப்ப நான் வந்து ஒய் பிளஸ் இசட்னு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு வந்து 200 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா டிஸ்பிளே ஆகும். ஆனா எக்ஸ் பிளஸ் இசட்னு கொடுத்தோம்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா எக்ஸ்ல யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் கோட் வச்ச நம்பர் இருக்காரு. ஒய்ல யார் இருக்காருன்னு கேட்டா நார்மலான நம்பர் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்தலாமா? நான் என்ன பண்றேன், எக்ஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோட் வச்ச 100 இருக்காரு. ஒய் ஈக்குவல் டு நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம்? இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணோம். இன்டீஜர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் சாரி எக்ஸ் இல்ல
நம்ம கிட்ட வந்து இன்னொரு வேல்யூ வேணும். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னு கேட்டா இன்னொரு 100ன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன் இப்படி. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ பிரிண்ட்ல வந்து நான் வந்து ஒய் பிளஸ் இசட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ரெண்டுமே நம்பர்ல இருக்கும். அதனால எனக்கு வந்து 200 வரும். இப்போ எக்ஸ் பிளஸ் இசட்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஒய்ல வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண அந்த நம்பர் இருக்கிறதுனால ஒய் பிளஸ் இசட்ல 200 வந்துச்சு. எக்ஸ்ல வந்து கன்வெர்ட் பண்ணாத இந்த நம்பர் இருக்கிறதுனால நமக்கு வந்து கேரக்டர்னு நினைச்சிட்டு அது எரர் த்ரோ பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற எல்லா டேட்டா டைப்பும் ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்கு 10.5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு. இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃப்ளோட்னு நமக்கு தெரியுது. ஏன்னா பாயிண்ட் டெசிமல் கான்ஸ்டன்ட்னாலே ஃப்ளோட். ஆனா சிங்கிள் கோட்ல இருக்குல்ல, அப்போ இது என்னவா கன்சிடர் பண்ணணும் ஸ்ட்ரிங்னு சொல்லி கன்சிடர் பண்ணும். அப்போ ஸ்ட்ரிங்கை நம்ம என்னவா மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்பர் டேட்டா டைப்பை மாத்தணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை இன்டீஜரா மாற்ற முடியாது. ஸோ இன்டீஜரா மாத்தோம்னா நமக்கு வந்து டெசிமல் வேல்யூ வந்து மிஸ் ஆயிரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ளோட்டா தான் மாத்தி ஆகணும். கரெக்டுங்களா? அப்போ எப்படி நம்ம வந்து ஃப்ளோட்டா மாத்துறது? ஒண்ணுமே இல்லை. இப்போ என்கிட்ட வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 10.5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10.5 அப்படின்னு இருக்குன்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டா இன்னொரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கணும். ஒய்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வந்து ஃப்ளோட்டுன்ற இதை கொடுத்துட்டு ஃப்ளோட் உள்ள எக்ஸை வந்து நம்ம கால் பண்ணோம். அப்படி கால் பண்ணோம்னா இந்த எக்ஸோட இந்த 10.5 வந்து இப்படி இருந்த 10.5 வந்து இப்போ இப்படி மாறிடும். அப்போ இப்போ இதோட டேட்டா டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா டெசிமல் வந்துச்சுல. அப்ப இப்படிதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்காக நமக்கு யூஸ் ஆகிறதான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த டைப் கன்வர்ஷன். இதுல இன்னொரு சினாரியோ என்ன சினாரியோனா சில பேர் வந்து கேரக்டர் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் வந்து நம்பரை கன்வெர்ட் பண்ணிருந்தோம். ஸோ நம்பர் வந்து இந்த மாதிரி இருந்த நம்பரை வந்து நார்மல் இன்டிஜரா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஸோ ஏபிசியை வந்து நம்ம வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியாது. ஒருவேளை ஒரு நம்பர் தெரியாம சிங்கிள் கோட்ல வந்தா அந்த நம்பரை நார்மல் நம்பரா மாத்த முடியும். ஒரு ஏபிசி எல்லாம் வந்து நம்ம ஆப்வியஸ்லி சிங்கிள் கோட்ல தான் இருக்கும். அதை நம்பரா நம்மளால மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதை நம்மளால வந்து நம்பரா மாத்த முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து இங்க போயிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிசி. இப்போ நான் இதை வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஒய்ன்ற வேரியபிள்குள்ள இன்டீஜரா மாத்த ட்ரை பண்றேன். யாரை மாத்த ட்ரை பண்றேங்கன்னா எக்ஸை மாத்த ட்ரை பண்றேன். என்று அடித்தா நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணிடுது. ஓகேங்களா? இதை வந்து என்னால கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் பத்தி அதாவது இந்த வீடியோல நம்ம வந்து எப்படி டேட்டா டைப்பை வந்து ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு கன்வெர்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் டேட்டா டைப்ஸ் பத்தி டீட்டெயிலா நிறைய வீடியோஸ் பார்த்து நம்ம வந்து கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து டேட்டாவை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த மாதிரியான டேட்டா வந்தாலும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டோம்னா கொஞ்சம் அடிஷனல் கான்செப்ட் லைக் பைத்தான்ல இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து ஒரு ஒரு கான்செப்டா பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.